இந்த படம் பண்றதுக்கு 3 ரீசன் இருந்தது ஆக்சுவலி. என்னுடைய ஃபிலிம் இதுல நான் பண்ணிட்டு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா சில படங்கள் பண்ணணும், சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்ப என்னை நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும், இல்லைனா என்னை பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய படங்களாவே பண்ணிட்டு இருக்கணும். சில சில இருக்கு, உங்களுக்கு தெரியும், இது தெரியாத ஒரு இது இல்ல. பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம் நான் நிறைய படங்கள் பண்றேன். சின்ன படம் பெரிய படம்னு இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்ல. கடந்த 2 வருஷமா நமக்கு இங்க ஜெயிச்ச படம் ஜெயிக்காத படம் மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமா சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர, ரிலீஸ்க்கு அப்புறமா இப்ப லாஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதுல மேக்ஸிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுல எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய படமா இல்ல. இந்த பெரிய படம் நம்ம எதை வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோம்னா அதோட பட்ஜெட், அதுல நடிச்சிருக்கிறவங்க, அதோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், இதை வச்சுதான். பட் கண்டென்ட்டை நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்துல நிறைய படங்கள் அப்படி பண்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு சின்னதா அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சம்திங் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இப்ப ஹிட் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள், நிறைய படங்கள் வந்து தைரியமா ஒரு லைன் யோசிக்கிறாங்க, தைரியமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த வகையில் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் கலை தான். எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருந்தாரு, பண்ணிட்டு இதோட ஒரு லைன் சொன்னாரு, இதுல 2 பேர் நடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால ஒரே ஒரு ஆள் நடிச்ச படம் எல்லாம் பண்ணிருக்கேன், ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க, அப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். பட் இதுல 2 பேர் அப்படிங்கும்போது 2 பேர் ஏன் நடிக்கிறாங்க, அப்ப 2 பேரை மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா, அப்ப அவன் 2 பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருக்கும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு லைன் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப நம்ம நார்மலா இப்ப யூடியூப் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்ப போன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்மலா இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், இல்ல எதையாவது ஒரு ஒரு ஸ்டோரியோ இல்ல ஒரு ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு போட்டோ போடுறதுக்கான பர்பஸே என்னன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா மேடை கிடைக்காது. ஒருத்தவங்க பாடுறதுக்கோ இல்ல வந்து தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கோ, அட்லீஸ்ட் தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்க எல்லாருக்குமே ஒரு மேடை தேவைப்படும் போது அது சோஷியல் மீடியா பயங்கரமா ஆக்குபை பண்ணிருச்சு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸா. சோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது, அதுக்கு பின்னால வந்து மணி மோட்டிவ் கிடையாது, ஃபர்ஸ்ட்ல ஃபேம் தான். நம்மள எல்லாருக்கும் தெரியணும், 4 பேர் நம்மள லைக் பண்ணணும், நம்மள வந்து என்ன சொல்றது, அது விரும்புறாங்க. அது வந்து ஒரு போலித்தனமானதுதான். ஆனா ஒரிஜினலா அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது, ஒரிஜினலா அவங்க அப்படி ரியல் கேரக்டரா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு மறைமுகமா ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்ல நம்ம லைக் எதிர்பார்ப்போம். சோ இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இப்ப எப்படி வந்து நிக்குதுன்னா, என்ன எப்படி பண்ணலாம், என்ன பண்ணா லைக் அதிகமா வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்றது, அவங்க ரியலா இல்லாம கொஞ்சம் ஃபேக்கா ஃபீல் பண்ணி எல்லாமே பண்றாங்க. அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டரா தான் வருது. நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை, அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத, இப்படி எல்லாமே அது பிசினஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படின்னு ஒன்று பிசினஸ் ஆகுது. ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது, ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்ட். அதுல ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோபமும் எப்படி வந்து அவங்கள வேற மாதிரி மாத்துதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப ரியலா தோணுச்சு, பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.